பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல பிரியங்கா அவர்கள் ஏகப்பட்ட வெளியில இருக்கிற உண்மைகளை வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் பல பேருக்கு சொல்றாங்க. அந்த இதுவை எடுத்து அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி கேம்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆவாங்களா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் வுட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கை போட்டுருங்க கைஸ். நீங்க போடுற லைக் தான் வீடியோல பல பேருக்கு போய் சேர்ற முயற்சியா இருக்கும். அதனால லைக்கை போட்டுருங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ மஞ்சரி வந்து வீட்டுக்குள்ள ஒரு அட்வைஸ் பண்றாங்க. இந்த புள்ளி பண்றதுலாம் தப்பு, அதெல்லாம் பண்ணாதீங்க, கிண்டல் பண்ணுங்க, அதுக்குன்னு ஒரு மீட்டர் இருக்கணும், அந்த மீட்டரை தாண்டிலாம் போவாதீங்க, இந்த குரூப்பா போய் அட்டாக் பண்றதுலாம் ரொம்ப தப்பா இருக்குன்ற மாதிரி திவாகருக்கு எதிராக சில விஷயங்கள்லாம் நடக்குதுல, அதை ஓப்பனா போட்டு கானாவினத்துல இருந்து எல்லாருக்குமே சொல்றாங்க. அது ஒரு நல்ல விஷயம், அதை பார்த்து பயன்படுத்தி அவங்க கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்வதி வந்து பாத்தீங்கன்னா 50% ரைட்டா இருக்கலாம், 50%. ஸோ 50% ஆடியன்ஸுக்கு பார்வதி பிடிக்கலாம், 50% ஆடியன்ஸ் பார்வதி பிடிக்காம போகலாம். இந்த மாதிரியும் இருக்கலாம். ஸோ பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி மஞ்சரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சபரி சொல்றாரு, இப்ப நாங்க வந்திருக்கிற வைல்டுகாவே பார்க்கல, எங்களுக்குள்ள இருக்கிற 4 மெம்பர்ஸா தான் பாக்குறோம், இப்ப புது மெம்பர்ஸா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கிருந்து கட் பண்ண ஆப்போசிட்ல அமித்தும் மற்றும் பார்வதிக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் ஃபார்ம் ஆகுறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பா பார்வதி, நீங்க 106 நாள் இருக்கணும் பார்வதி, 106 நாள் இருப்பீங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ உடனே பார்வதி, நான் என்னுடைய அமைதி வந்து இப்ப ரசிக்கும்படியா இருக்கு, இதுக்கேற்ற மாதிரி சார் சொல்றதெல்லாம் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு சின்ன சின்ன மாற்றங்களை எடுத்துட்டு போனா நம்ம கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி பார்வதி இதை சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாரு, நீங்க 106 டேஸ், நான் 80 டேஸ் இருந்தா போதும் அப்படின்ற டிஸ்கஷன். அடுத்து அங்கிருந்து கட் பண்ணா பிரியங்கா வந்து சுபிக்ஷா கிட்ட ஒரு அட்வைஸ் பண்ணிருக்காங்க. நீங்க அந்த பாட்டில் டாஸ்க்ல ஒண்ணு பண்ணீங்கல்ல அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் போயிட்டு என்னங்க அப்படின்னு மாத்தினீங்களே, அது என்ன இது, அது பண்ணியிருக்கவே கூடாது, நீ போய் அதை பண்ணலாமா, அதுலயும் விக்ரம் அதை போய் பண்றதே எனக்கு சுத்தமா பிடிக்கல, எனக்கு செம கடுப்பாச்சு, அது நீங்க பண்ணலாம், ஒரு சில கண்டஸ்டன்ஸ் ஒரு சில ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, சூப்பர் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் சொல்லுவாங்க, பட் என்ன பொறுத்தவரையும் அது வந்து ஒரு கேரக்டர் டிஃபைன் பண்ணுது சுபி, அப்படிலாம் நீ பண்ணக்கூடாது, ஸோ அதெல்லாம் நீ பண்ணிடுறது தப்பு, அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற ஒரு விஷயத்த அழகா பிரியங்கா சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் துஷாரே, நான் வேற மாதிரி நினைச்சேன், நீங்க வேற மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க அப்படின்ற மாதிரி துஷாரை பத்தி இங்க ஒரு டிஸ்கஷன். ஓகே, அடுத்து இன்னொரு விஷயத்தையுமே சொல்றாங்க சுபிக்ஷா கிட்ட, நீ டாஸ்க் எல்லாம் ஃபுல் மெச்சூரிட்டியாவும் பயங்கரமா பேசுற, எல்லாமே சூப்பர் டாஸ்க்ல, ஆனா நான் டாஸ்க்ல ஒண்ணுமே வரல, ஒண்ணுமே தெரில, வெளியே நீ என்ன பண்ற ஏது பண்றதே தெரில அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் துஷாருக்கு ஒரு அட்வைஸ், நீ கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ல ஏதாவது யோசி, சுபிக்ஷா யோசிச்சு ஏதோ பண்றா, நீ அந்த ரீதியில ஏதாவது யோசிச்சு ப்ரூவ் பண்ணினா உனக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. உடனே சுபிக்ஷா, நானும் வியானாவோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வெளியே வந்திருக்கான்னு கேட்கறாங்க. அப்படி எதுவுமே இது வரைக்கும் பார்க்கல, அது போக போக தான்டா வரும், இன்ன வரைக்கும் எனக்கு வெளியே எதுவுமே வரலடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு பாண்டிங் பெருசா காட்டல, அதான் அவங்களுமே சொல்லியிருந்தாங்க. ஓகே, அடுத்து இன்னைக்கு பிக் பாஸ் என்கிட்ட சாரி கேட்டதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, 18 வாட்டி பிக் பாஸ் சாரி கேட்க சொன்னா கூட நான் சாரி கேட்பேன், அவரு நீங்க இந்த மாதிரி ட்ரபிள் பண்ணது எனக்கு பிடிக்கல, நான் எக்ஸ் கண்டஸ்டன்ஸா பிக் பாஸ் இப்படி பண்றது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, எவ்வளவு வருத்தமா இருக்குன்ற மாதிரி சில விஷயங்கள் உட்காந்து அங்க பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கிச்சன்ல திவாகர், எனக்கு திவ்யாவை பிடிக்கும்ன்ற மாதிரி அங்க ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து தீபக் மற்றும் பிரஜன், இவங்க 2 பேரும் பிரெஞ்சு இல்ல, அந்த பிரெஞ்சுல நிறைய டிஸ்கஷன் நடக்குது. டே, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து அட்ரஸ் பண்ணணும்டா, அந்த வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப குரூஷியலா இருக்கு, அதை பார்த்து இது பண்ணுன்ற மாதிரி நிறைய அட்வைசஸ் சொல்றாரு. ஸோ இந்த வந்து உனக்கு ரொம்ப கஷ்டம், ஏன்னா நீயும் ஒய்ஃபும் ஒன்னா இருக்கீங்க, இது வந்து கத்தி மேல நடக்கிற மாதிரி இருக்கும், டபுள் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், அந்த நிறைய சுச்சுவேஷனை நீ பார்த்து ஹேண்டில் பண்ணு, கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் பெரிய பாதிப்புகள் இருக்குடா, பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்றாரு. இவர் ஒரு டவுட் வேற, நாமினேஷன் வந்து நம்மளோட ரீசன்ஸை சொல்லமா எல்லாரோட ரீசன்ஸை கன்சிடர் பண்ணி சொல்லமான்ற மாதிரி கேள்வி கேட்டோன்னே, நாமினேஷன்ல வந்து காமனாவும் பார்க்கணும், தனிப்பட்ட விஷயத்தையுமே சேர்த்து பார்க்கணும்டா, காமனா பார்த்துட்டு அது கேமோட டைமென்ஷன் செட் ஆகுமா செட் ஆகாதான்றதை பார்த்து நீ போடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு பக்கம் இந்த அனலைசிஸை இதையும் சரி 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 நான் கேட்டுக்கிறேன்ற மாதிரி இது ஒரு பக்கம் கேட்டுக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு பிரஜனுக்கு இந்த கேமோட எந்த புரிதலுமே பெருசா இல்ல போல அப்படின்ற மாதிரி தான் மக்களே எனக்கு தோணுது. ஏன்னா இந்த ஒரு சின்ன காரணம் கூட புரியாம இருக்கிறார், அவர் வீட்டுக்குள்ள நடந்துக்கிற பிஹேவியரும் புரியாம தான் இருக்கு. ஸோ எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல பிரஜன் தரப்பு அப்படின்றத எனக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு. அடுத்து ரம்யா கிட்ட பிரியங்கா இன்னொரு அட்வைஸ் சொல்றாங்க, இந்த பிளாட்ஃபார்மை நீ பயங்கரமா யூட்டிலைஸ் பண்ணி வாயாடுற ரம்யா வந்து வேற மாதிரி இங்க பல விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரம்யாவுக்கு ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே பிரியங்கா இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ஷோவோட ரன்னரே பார்வதி தான், எய்தர் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் ஷோவை ரன் பண்ணி எடுத்துட்டு போறா, டைட்டில் வின் பண்றவங்க கூட வெளியே தெரிவானா மாட்டானான்னு தெரியாது, ஆனா பார்வதின்ற பேர் வெளியே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இட் இஸ் நாட் த வின்னிங் த ஷோ,
இட் இஸ் த வின்னிங் ஆர்ட்ஸ். மக்கள் மனதை யார் கவர்றாங்களோ, மக்கள் மனதை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். அந்த டைட்டிலையும் சொல்றாங்க, இதையும் சொல்றாங்க. அது ஃபேர் பாயிண்ட் தான். மக்களுக்கு பிடிச்சிட்டா அவங்க தான் டைட்டில ஜெயிக்க போறாங்க, அதுல மாற்றுக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் கமருதீனும் வந்து ஒரு சில அட்வைசஸ் கேட்கிறார். அட்வைசஸ் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, பார்வதி ஒரு நாள் நமக்கு கூட இருப்பாங்க, சில டைம்ஸ் அகெயின்ஸ்டா போனாங்கன்னா சில விஷயங்கள் எனக்கு குழம்புது. ஒரு சைடு பார்க்கும்போது பார்வதி சொல்றது கரெக்டா இருக்கு, இன்னொரு சைடு பார்க்கும்போது பார்வதி சொல்றது எனக்கு தப்பா வேற மாதிரி இருக்கு, அதை எனக்கு புரிஞ்சுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ கமருதீனா ஒரு விஷயத்துல பாராட்டுறாங்க. நீ இது வரைக்கும் பார்வதியை பத்தி பின்னாடி பேசினதே இல்லடா, நீ வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு வேல்யூ குடிக்கிற, இதெல்லாம் பண்ற, சூப்பரா இருக்கு. பட் அந்த அடிதடியை மட்டும் கம்மி பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணாம இருந்துட்டு வீக்கெண்ட்ல எப்படி பேசணும், இந்த டாபிக் அட்ரஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் வரும்னு உனக்கு தெரியல வீக்கெண்ட்ல, அதை பேஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி பண்ணு, டம்பா இருக்காதன்ற மாதிரி ஒரு நல்ல அட்வைசஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த சீசன் 1 மந்தா சரியா போலதான், அந்த டிசப்பாயின்மெண்ட் மக்களுக்குள்ள இருக்கு, அதெல்லாம் போக போக மாறும், அதுக்கான முழு முயற்சியை நீங்க தான் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் கமருதீன் அந்த சுபிக்ஷாவோட இஷ்யூ இருக்குல்ல, இந்த சமூகத்துல இருந்தா வரையான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்குமே பிரியங்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2 பேரும் தனியா உட்காந்து பேசி நீ சொன்ன மீனிங் இதுதான் அப்படின்றத சொல்லி சாரி சொல்ற, அந்த பொண்ணு அக்செப்ட் பண்றதும் அக்செப்ட் பண்ணாததும் அந்த பொண்ணோட விருப்பம், பட் இதை நீ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து இன்னொரு விஷயத்தையே சொல்றாரு, நான் பேசிக்க காசிப் பண்றது இல்ல, பாரு நிறைய காசிப் பண்ணுவான், ஸோ நான் இப்போ நிறைய மேலா பாசி பண்றதுக்கு தப்புன்னும் போது இங்க எங்கடா மேலு ஃபீமேலு, காசிப்பே பண்ணக்கூடாதுன்ற கேட்டகரி தான், மேல் ஃபீமேல்லாம் இங்க ஏன் வருது, இது கொஞ்சம் இதுவா இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. நான் ஆக்டிவ், இப்போ ஒரு டாஸ்க்ல உன்னோட ஸ்பேஸ் எப்படி எடுக்கணும், அதுல எப்படிலாம் நீ பிளே பண்ணணுன்ற மாதிரி யோசிச்சு, நான் டாஸ்க்ல கமருதீன் காணாம போறான், அது எல்லாமே எப்படி எப்படின்ற மாதிரி யோசிச்சு நீ பண்றா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களையும் அட்வைஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கெமிக்கும் வியானாவுக்கும் நல்லா தான் பண்றீங்க, தைரியமா ஓப்பனா பேச ஆரம்பிச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும், வேற எந்த பிரச்சனையும் கிடையாது, அது எல்லாமே பக்காவா பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸை கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ ஆக மொத்தத்தில் யார் யாருக்கு எந்தெந்த இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணணுமோ அதை அழகா இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணி சேர்க்க முடிவு பண்ணிடுறாங்க அப்படின்றது பார்க்க முடிஞ்சு. இந்த ஐடியா இன்புட்லாம் எடுத்துட்டு கேம்ல எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமோ அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இன்னொரு பக்கம் துஷா எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா தீபக் கிட்ட இந்த ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு, அடிக்கடி பார்வதி இந்த உமன் கார்டை தூக்கிடுறானே, பெண்தானே பெண்தானேன்ற மாதிரி சொல்றாங்க, அதுதான் எனக்கு பயமாகுது, அவங்க எதிராக போறதுக்கு எதா இருந்தாலும் டப்புன்னு வந்து நம்மள பிராண்ட் பண்ணி நம்மள முடிச்சு விட்டுருவாங்க, டப்புன்னு மேல் சாமினிஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது போட்டு விட்டுருவா, சில விஷயங்கள் அப்படிதான் பண்றான்ற மாதிரி வினோத்துமே அதை கேட்டுக்கிட்டு இது பண்ணிருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து இது பண்ணவும் போது திவாகர் இவருமே அட்வைஸ் பண்ணிடுறாரு தீபக்குமே, ஸோ பார்த்துடுறா, அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், பார்த்து இருக்கிறது நல்லது, பார்த்து பயன்படுத்தி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோ, அதெல்லாம் பார்த்து பயன்படுத்தி கேமுக்குள்ள இம்ப்ரூவ் பண்ணிட்டு போங்கன்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ணிருக்காரு. ஆக மொத்தத்துல வீட்டுக்குள்ள எல்லா மூலைகளிலும் அவங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை எல்லா வந்திருக்கிற எக்ஸ் கண்டஸ்டன்ஸிட்ட வாங்கி கேம்ல என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் ஏது பண்ணலான்ற மாதிரி தீவிரமா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இதெல்லாம் வாங்கிட்டு அவங்களோட கேரக்டருக்குள்ள ஒரு மாற்றங்களை எடுத்துட்டு வந்தா நல்லது தானே, இப்படியே இருக்கிறத ஒரு சேஞ்ச் பண்ணா பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மக்களே அப்படின்றத வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.